ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் எண்ணிறந்த அவதாரங்களை எடுத்திருந்தாலும் அதில் நமக்கெல்லாம் மிகவும் நெருக்கமான அவதாரம், நாம் அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு அவதாரம் ஸ்ரீராமனாக பகவான் அவதரித்தது. பகவானுடைய அவதாரங்களுக்குள் ஒரு சிலதான் பூர்ண அவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்றன. வாமனனாக பிறந்ததோ நரசிம்மனாக தோன்றியதோ குறுகிய காலத்துக்குத்தான் இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் 11,000 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ஸ்ரீராமன். அந்த ராமன் அவதரித்த அயோத்தியினுடைய பெருமையைத்தான் இன்று தொடங்கி அடுத்த ஒரு சில பகுதிகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். வடநாட்டு திருத்தலங்களை ஒவ்வொன்றாக நாம் தரிசித்து வரும்பொழுது 68வது திவ்யதேசமாக, மொத்த 108 திவ்யதேசங்கள் கணக்கில் 68வதாக திரு அயோத்தி என்கிற திவ்யதேசத்தை அடைந்துள்ளோம். இங்குதான் திரேதாயுகத்தில் ராமபிரான் அவதரித்தார். தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க ராவணன் என்கிற அரக்கனை கொல்வதற்காக பகவான் அவதரித்தார் என்று நாம் அனைவருமே அறிவோம். அவர் அவதாரம் செய்ததாலேயே அயோத்திமா நகரத்துக்கு தன்னிகரற்ற ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. எப்படி கண்ணன் அவதரித்தபடியால் மதுரைக்கு ஏற்றமோ அதைப்போல் ராமனுடைய அவதாரத்தாலே அயோத்திக்கு ஏற்றம். அயோத்தியினுடைய பெருமையை பார்க்க பார்க்க நாமும் ராம பக்தர்களாக எப்படி வாழ வேண்டும், அயோத்தியில் இருந்த மக்கள் எப்படியெல்லாம் ராமனை கொண்டாடி அவனோடு ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ராமனுடைய அவதாரம் ஒரு ராட்சசனை அழிப்பதற்காக என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. மர்த்தியாவதாரஸ்து இஹ மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோ வதாயைவ நது கேவலம் விபோகோ என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். பகவான் தீயவர்களை அழிக்க வேண்டுமென்றால் அதற்கு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. கையில் வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு பெரிய போரிட வேண்டும் என்கிற தேவையும் கிடையாது. வைகுந்தத்தில் இருந்தபடியே தன்னுடைய எண்ணத்தாலேயே ராவணனை அழித்திருக்க முடியும். பிறகு பகவான் எதற்காக இப்பேற்பட்ட அவதாரத்தை செய்தார் என்றால், மர்த்திய சிக்ஷணம், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு புரிய வைப்பதற்காக பகவான் வாழ்ந்து காட்டினாராம். ஒரு தகப்பனாரிடத்தில் தனையன் மகன் எப்படி நடக்க வேண்டும் தெரியாமல் போயிற்று உலகத்திலே. அண்ணன் தம்பிகள் ஒருவருக்கொருவர் எப்படி நடத்தி கொள்ள வேண்டும், உலகத்தில் முறைகளெல்லாம் மாறிப்போயின. கணவனும் மனைவியும் எப்படி ஒருமித்து ஒரு இலக்குக்கு உழைக்க வேண்டும், உலகத்தில் தெரியாமலேயே போயிருந்தது. அதை எல்லாவற்றையும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் மரியாதா புருஷோத்தமன் என்று ராமனை அழைக்கிறோமே. மரியாதை என்றால் தமிழில் மதிப்பு, கௌரவம் என்று பொருள் கொண்டு விடுகிறோம். ஆனால் உண்மையில் சம்ஸ்கிருதத்தில் மரியாதா என்றால் எல்லை என்று பொருள். சீமா என்று சொல்லுகிறோம், எல்லை என்று சொல்லுகிறோமே. அப்ப மரியாதா புருஷோத்தமன் என்றால் யாரிடத்தில் எவ்வளவு நடக்க வேண்டும் என்கிற எல்லை ராமனுக்கு நன்றாக தெரியுமாம். நண்பனிடத்தில், அண்ணன் தம்பிகளிடத்தில், தகப்பனார் தாயாரிடத்தில், அதே போல மனைவியினிடத்தில், குழந்தைகளிடத்தில் எப்படி ஒருவன் நடக்க வேண்டும் என்று ராமபிரான் காட்டி கொடுத்தான். அவனோடு தொடர்புபட்ட பல திருத்தலங்கள் தமிழகத்திலேயே கூட நாம பல இடங்கள் வல்வில் ராமன்னு சேவித்தோம். திருப்புட்குழியிலே விஜயராகவ பெருமானை தரிசித்து கொண்டோம். இதெல்லாம் தெற்கு பாரதத்தில். வடக்கே சென்றோம் என்றால் ராமன் 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 என்று எப்போதும் ஒலித்து கொண்டிருப்பது வெறும் ராமன் அல்ல, ஜெய் சியாராம், ஜெய் சீதாராம் என்று பிராட்டியோடு கூட ராமனுடைய பெயர் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கும் திருத்தலம்தான் இந்த அழகான அயோத்தி என்கிற நகரம். இதனுடைய பெருமையை நிதானமாக, இதெல்லாம் எவ்வளவு வாழ்க்கையில் ஒரு முறை சென்று தரிசிக்க வேண்டும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். புதிதான கோவிலை சென்று பார்க்க வேண்டும்னு ஆசை இருக்கும். அதனால் நாமும் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான தலங்கள், இங்கே ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் ஒரு ராமர் சன்னதி இருக்கும். ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஹனுமான் மூலைக்கு மூலை இருப்பார்கள். ஆனால் பிரதானமான சில இடங்களையாவது நாம் கண்டிப்பாக தரிசித்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி மூலமாக நாமும் செய்கிறோம். அந்த வரிசையில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அயோத்தி என்கிற நகரம். அது எப்படி இங்கு வந்தது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
உங்களுக்கே தெரிந்திருக்கும். இன்றைய பாரதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஃபைசாபாத் என்கிற இடத்துக்கு அருகிலேதான் அயோத்தியா என்கிற பட்டணம் இருக்கிறது. இது இருப்பது சரயு நதியினுடைய தென்கரையிலே. காக்ரா என்றும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. சரயு என்பதுதான் பழங்காலத்தில் இருந்த பெயர். சரயு எப்படி தோன்றினாள் என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த சரயு நதியினுடைய தெற்கு கரையிலே தான் அயோத்தியா என்கிற நகரம் அமைந்திருக்கிறது. அயோத்தியா பெயரே ரொம்ப அழகான தன்மையை காட்டிக் கொடுக்கிறது. யுத்தம் என்றால் போர், சண்டை. யோத்யா என்றால் சண்டையிடக்கூடியவள். எந்த ஒரு பட்டணத்தை நம்மால முற்றுகையிட்டு சண்டை போட்டு ஜெயித்து விட முடியுமோ அதற்கு யோத்யான்னு சொல்லுவார்கள். அயோத்தியா அப்படின்னா இவளை சண்டையிட்டு ஜெயிக்கவே முடியாது. எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் முற்றுகையிட்டாலும் இந்த பட்டணத்தை மட்டும் வென்றுவிடவே முடியாதாம். அபராஜிதான்னு மற்றொரு பெயர். பராஜயம்னா தோல்வி, அபராஜிதா இதுவரை தோற்காத ஒரு தலமாக இருக்கிறது. என்றைக்கும் யாரும் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாத தலமாக இருக்கிறது. அது இந்த அயோத்தியா என்கிற பெயருக்கு காரணம். அதே போல சாகேதம் என்று தெரிவிப்பார்கள். பகவான் எப்போதும் ஆனந்தமாக இருக்கும் இடம், நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால சாகேதம்னு பெயர். கோசலம் என்பது தேசத்துக்கான பெயர். அயோத்தியா என்பது ஒரு நகரம், ஒரு சிட்டின்னு சொல்றோம் இல்லையோ. ஆனா கோசலம் என்பது ஜனபதம் என்று சொல்லப்பட்டது. பாரதத்தில் அந்த காலத்தில் முக்கியமான சில ஜனபதங்கள் இருந்தன. அதிலே ஒன்று கோசலம் என்பது. அந்த கோசல தேசத்துக்குள்ளே ஒரு நகரமாகத்தான் அயோத்தியா என்பது இருந்தது. இது எப்படி, யாரால், எப்போது ஏற்பாடு செய்யப்பட்டது, என்று கட்டப்பட்டது என்று பார்த்தால் வால்மீகி பகவான் தானே அதை ராமாயணத்தினுடைய தொடக்கத்திலே தெரிவிக்கிறார். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூதீரே பிரபூத தன தான்யவான். கோசலம் என்கிற ஒரு ஜனபதம், மக்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய பூமி. அது முதிதா, எல்லாரும் அதில் ஆனந்தமாக இருந்தார்களாம். ஸ்பீதா, மிக தூய்மையானதாக இருக்குமாம். இன்னைக்கு நாம தூய்மைக்காக எத்தனையோ அபியான், தூய்மைக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் பற்றி பாரதத்தை சுத்தம் பண்றோமே. அன்னைக்கே இந்த ஜனபதம் மிகவும் தூய்மையானது. வெளித்தோற்றத்திலும் தூய்மையானது, மக்கள் உள்ளங்களிலும் தூய்மையானதாக இருந்தது. மகான், மிகப்பெரிய ஜனபதம். சரயூ தீரே நிவிஷ்டா, சரயூ நதி கரையில்தான் இந்த கோசலம் என்கிற ஜனபதம் அமைந்திருந்தது. பிரபூத தன தான்யவான், நிறைய செல்வங்கள், நிறைய தானியங்கள், இது அனைத்தோடும் கூட இருந்ததாம். ஒருத்தருக்கும் எந்த குறையும் கிடையாது. பஞ்சம் வந்து பட்டினி வந்து யாரும் இறந்து போனது கிடையாது. அப்படி செழிப்பான நகரமாக ஒரு இடம், ராஜ்யமாகத்தான் கோசல தேசம் இருந்து வந்தது. அது சரயூ நதி கரையிலே ஏற்படுத்தப்பட்டது என்று வால்மீகி தெரிவிக்கிறார். யார் ஏற்படுத்தினார்கள் என்றால் மனு பகவானே இந்த இடத்திலே ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அயோத்தியை என்பது முதலில் பிரம்மாவுக்கு பகவானால கொடுக்கப்பட்டது. வைகுந்தத்தில் ஒரு சின்ன பகுதி, அந்த பகுதிக்கு அயோத்தியான்னு பெயர் உண்டாம். அந்த பகுதியையே எடுத்து நான்முகக் கடவுளான பிரம்மாவுக்கு பகவான் மகாவிஷ்ணு கொடுத்தார். அந்த ஒரு பகுதி, நாட்டினுடைய ஒரு பகுதியை அவர் ஸ்வயம்புவ மனு என்கிற முதல் மனுவுக்கு கொடுத்தார். அவர் அதை 7வது மனு, வைவஸ்வத மனு என்று இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார். விவஸ்வான் என்றால் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய மகன்தான் வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுடைய மகன்தான் இக்ஷ்வாகு என்று சொல்லப்படுகிறார். அவர் தொடங்கித்தான் சூரிய வம்சம். இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்லுகிறோமே, ராமன் இக்ஷ்வாகு வம்சத்திலே தானே பிறந்தார். அதெல்லாம் இந்த குலம்தான். ஸ்வயம்புவ மனு முதல் மனு, 7வது மனு வைவஸ்வத மனு, அவர் மகன்தான் இக்ஷ்வாகு. அந்த வைவஸ்வத மனுவுக்கு அந்த பகுதி, வைகுந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி, நகரத்தின் பகுதியை கிடைத்தது. அதை கொண்டு வந்து அப்படியே இந்த இடத்திலே ஸ்தாபித்தாராம் மனு பகவான். அன்று தொடங்கி சூரிய குலம், இரவியினுடைய குலம், சூரிய பகவானுடைய வழித்தோன்றர்களான அரசர்களெல்லாம் இந்த நாட்டை ஆண்டு வந்தார்கள். அந்த சூரிய வம்சத்து அரசர்களெல்லாம் ஆண்டது இந்த அயோத்தியா என்கிற நகரத்தை தலைநகரமாக கொண்டுதான். கம்பர் ராமாயணத்தில் தெரிவிக்கிறார். இரவிதன் குலத்து எண்ணில் பல் வேந்தர்தம் பரவும் நல் ஒழுக்கின் படி பூண்டது சரயு என்பது தாய்முலை அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கலாம் என்று கம்பர் தெரிவிக்கிறார். இந்த உலகத்தில் இரவியின் குலத்து அரசர்கள், சூரிய குலத்து அரசர்கள் எல்லாம் பல்வேந்தர் தம் பரவும் நல் ஒழுக்கின் படி. இந்த அரசர்களுக்கெல்லாம் என்ன தன்மை உண்டு? நல்ல ஒழுக்கம்,
தவறாமல், ஒரு அரசன் கூட தவறான பாதையில் போய்விடாமல் எல்லாம் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து தொடர்ந்து வந்தார்களா, அதே தன்மை சரையுவுக்கும் உண்டாம். சரையும் விடாமல் தொடர்ந்து மக்களுடைய நன்மைக்காக ஓடிக்கொண்டே இருப்பாளாம். எப்படி ஒரு தாயினுடைய மார்பிலிருந்து பாலை குடித்து குழந்தைகள் வளர்கின்றனவோ அதைப்போல இந்த சரையூ நதி கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடித்துத்தான் இந்த உலகமே வாழ்ந்தது, அந்த கோசல தேசத்து மக்களே வாழ்ந்தார்கள் என்று கம்பர் எப்படி தாய் உள்ளத்தோடு அந்த நதி இருந்தது என்பதை பற்றி பாடுகிறார். இந்த சரையூ எப்படி வந்தாள்? சரையுவுக்கு பல பெயர்கள் உண்டு. நேத்ரஜா என்று ஒரு பெயர் உண்டு, சரையூ என்று ஒரு பெயர் உண்டு, வாசிஷ்டி என்று ஒரு பெயர் உண்டு. 3 பெயர்கள் சொல்லப்படுகின்றன. முதலில் பிரம்மா நாராயணனை குறித்து தவம் செய்தாராம். கடுமையான தவம், பல 1000 ஆண்டுகள் செய்தார். அதை பார்த்து பகவானுக்கு ஆனந்தம். பிரம்மாவுக்கு முன்னால் வந்து தோன்றி அவர் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய தவம் தியானத்தை பார்த்து பகவான் கண்ணீர் விட்டாராம். இவ்வளவு பக்தியோடு என்னை ஒருவன் தொழுகிறானே என்று பகவானுக்கு ஆனந்தம். அந்த கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரை தன்னுடைய கமண்டலுவிலே பிடித்து அதைத்தான் ஹிமாச்சலத்தில் மானசரோவரம்னு இருக்கிறதே, அந்த மானசரோவரத்தில் பிரம்மா அந்த கண்ணீரை போய் சேர்த்தாராம். அது பெரிய தீர்த்தமாக விளைந்து இருந்தது. மானச சரோவரம், பிரம்மா தன்னுடைய மனதாலேயே ஏற்படுத்தின சரோவரம் மானசரோவர். மானசரோவர்னு சொல்றோம் இல்லையோ, அப்ப பகவானுடைய அந்த ஆனந்த கண்ணீர் அந்த சரோவரத்திலே சேர்ந்தது. அதனால தான் நேத்ரஜா, நேத்திரம்னா கண்ணு தானே, நேத்ரஜா கண்ணிலே பிறந்தவள். ஏன்னா அந்த தண்ணீர் தான் பிற்பாடு சரையுவாக ஓடி வரப்போகிறது. அப்ப பகவானுடைய கண்ணிலே என்ன பிறக்கும்? கருணை என்கிற கண்ணீர் பிறக்கும், அருள் என்கிற நீர் பிறக்கும். பகவானுடைய அருளே வழிந்து தண்ணீராக வந்ததுதான் இந்த சரையூ நதி என்பார்கள். அப்ப மானசரோவரத்திலே பிரம்மா வைத்திருந்தார். அப்போதுதான் வசிஷ்டர் யோசிக்கிறார், இந்த இக்ஷ்வாகு வம்சத்து மன்னர்கள் எல்லாம் இங்கு ஆளப்போகிறார்கள். அப்ப இந்த கோசல தேசத்துக்கு நன்னா செழிப்பூட்டக்கூடிய ஒரு நதி வேண்டுமே. நதி இல்லாமல் போனால் எந்த இடத்திலும் மனிதர்கள் வாழ்வு உயர முடியாது. அப்ப நதிக்கரையில் தான் அந்த காலத்திலிருந்து பார்க்குறோமோ இல்லையோ, எத்தனையோ சிவிலைசேஷன்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, மேற்கத்தியதிலிருந்து கிழக்கு வரைக்கும் எங்கு உலகத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு நதியினுடைய கரையில் தான் வளர்ந்துள்ளார்கள். அதை போல நம்முடைய இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஒரு நதி வேண்டும் என்று வசிஷ்டர் ஆசைப்பட்டு பிரம்மாவிடத்தில் பிரார்த்தித்து இந்த சரவியை எடுத்து கொண்டு வருகிறார். மானசரோவரத்திலிருந்து தொடங்கி உத்தராகண்ட் வழியாக பாரதத்திலே ஓடி நேர தெற்கு நோக்கி வந்து கிழக்கே திரும்பி இந்த அயோத்தி வழியாக ஓடுகிறாள். அதுக்கு தான் சரையூன்னு பெயர். சரையூனா சரதி, ஓடுகிறபடியால சரையூன்னு பெயர். வசிஷ்டராலே கொண்டு வரப்பட்டபடியால் வசிஷ்டருக்கே மகளாக இந்த நதி கருதப்படுகிறாள். அதனால வாசிஷ்டி என்று மற்றொரு பெயரும் உண்டு. அப்ப நேத்ரஜா, வாசிஷ்டி, சரையூ. அதே போல மானச நந்தினி, மானசம்தான் மானசரோவரம், அதிலிருந்து பிறந்த குழந்தையாகவும் கருதப்படுகிறாள். அவள் தான் அயோத்தி வழியாக ஓடிப்போய் கடைசியில கங்கையிலே சேர்ந்து கொண்டு கங்கையோடு கூட கிழக்கு கடலிலே கலந்து விடுகிறாள். அப்ப ஹிமாச்சலத்தில் தோன்றி கிழக்கு சமுத்திரத்திலே முடியக்கூடியது கங்கையோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு நதிதான் சரையூ என்கிற நதி. அந்த சரையூ நதியினுடைய தெற்கு கரை, அந்த கரையில் தான் அயோத்தியா என்கிற அந்த அழகான பட்டணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சரையூ நதியாலேயே வாழ்ச்சி பெற்ற ஒரு நகரம், மனு பகவானாலே ஏற்படுத்தப்பட்டது. சரையுவை வசிஷ்டர் தானே கொண்டு வந்தார். அதற்கு சாட்சியாக இப்பவும் இந்த இடத்தில் அயோத்தி நகரத்துக்குள்ளே வசிஷ்ட பீடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு அழகான ஆசிரமம், ஒரு கட்டடம். அந்த வசிஷ்ட பீட்டத்துக்குள்ள நாம தரிசிக்க போனோம் என்றால் முதல்ல மேல் தளத்தில் ஒரு புது கோவில் இருக்கு, அதுக்கு கீழ்த்தளத்தில் ஒரு பழைய கோவில் இருக்கு. மேல் தளத்திலே வசிஷ்டர் 4 குழந்தைகள் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் 4 பேருக்கும் பாடம் புகட்டி கொண்டு மேல் தளத்திலே இருக்கிறார். அதற்கு கீழ்த்தளத்துக்கு போனோம்னால் வசிஷ்டர், அவருடைய மனைவி அருந்ததி, இவர்கள் இருவருக்கும் சந்நிதி இருக்கிறது. அதற்கு அருகிலேயே ஒரு சின்ன குளம். இந்த குளத்துக்கு, இந்த ஒரு கிணறுக்கு என்ன பெருமை என்றால் சரையூ நதிக்கும் இந்த குளத்துக்கு நேர ஒரு கனெக்ஷன், அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் உண்டு. சரையூல எவ்வளவு ஜலம் ஏறுகிறதோ அவ்வளவு இந்த கிணற்றுல ஜலம் ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த இடத்தில் அமர்ந்துதான் வசிஷ்டர் சரையுவை இந்த ஊருக்கு அழைத்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. சரையுனுடைய பெருமையெல்லாம் அங்கேயே பலகைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக முதலில் அயோத்தியான்னு சொன்னாலே புண்ணிய நதி, சரையுவை தரிசித்துக் கொண்டுதானே உள்ளே செல்ல வேண்டும். இன்னும் சரையனுடைய சில பெருமைகள் உள்ளன. ராமனுடைய கதையை பார்க்கும்போது ஒவ்வொன்றாக சேர்த்து நாமும் அனுபவிக்கலாம்.